ராஜீவ், ராகுல், ஆண்டி, நிதி அப்புறம் நயனா 5 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிட்டு இருக்காங்க. காலேஜ்ல லீவ் விட்ட சமயத்துல 5 பேரும் அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு பேலா மலை கிட்ட இருக்கிற காட்டை சுத்தி பார்க்கறதுக்கான ப்ரோக்ராம் போட்டாங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏதோ சாபம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு முட்டாள்தனப்பா. எல்லா இடத்துலயும் முட்டாள்தனம் இருக்கு ராஜீவ். நீ இப்படி தான் எல்லாத்துக்கும் பயப்படுவ. சரியான பயந்தாங்கோலி. போதும் வாக்குவாதம் பண்றத நிறுத்துங்க. வாங்க பேலா மலைக்கு போவோம். அங்க ஏதோ திருநங்கையோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கறதா கேள்விப்பட்டேன். நயனா இப்படி சொன்ன உடனே ராஜீவ் ரொம்ப வேகமா தன்னோட காரை பேலாப்பூர் கிட்ட இருக்கிற காட்டை நோக்கி ஓட்டினான். அப்புறம் சில மணி நேரத்துல அவங்க எல்லாரும் பேலாமலையை சேர்ந்த அடர்ந்த காட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் அந்த அடர்ந்த காட்டுல டென்ட்டை போட்டாங்க. ஆனா ஆண்டிக்கு அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அவன் ரொம்ப அமைதியா ராத்திரி யார்கிட்டயும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டான். அப்போ திடீர்னு பாதி ராத்திரி இருக்கும். நிதியோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ராகுலும் நைனாவும் பயந்து போய் வெளியே வந்தாங்க. ஆனா எதிர்க்க ராகுலோட பிணம் மரத்துல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ராஜீவ் அப்புறம் நைனாவோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நிதி? ராகுலை யாரு கொன்னது? ராகுலும் நானும் டென்ட்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ராகுல் ஏதோ ஒண்ணு உணர ஆரம்பிச்சான். யாரோ வெளியில இருந்து உள்ள எட்டி பாக்குற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ராகுல் டென்ட்டை விட்டு வெளியே போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராகுலோட மூச்சு திணறல் சத்தம் கேட்டதும் நான் வெளியே வந்து பார்த்த போது அப்படி என்ன நடந்தது நிதி? மேல சொல்லு. நீ அப்படி என்ன பார்த்த? நான் பார்த்தேன், ராகுலோட பிணம் மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பயங்கரமான எரிஞ்சு போன முகத்தோட ஒரு திருநங்கை ராகுலோட மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருந்தது. திடீர்னு அது ஒரு புகையா மாறி என் பார்வையில இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா இந்த காட்டுக்கு உள்ள பேலாங்கிற திருநங்கையோட ஆத்மா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் உண்மைதான். நீ எந்த பயங்கரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற ராஜீவ்? இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை நைனா. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நம்ம இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து. ஆனா ஆண்டி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அப்பதான் கொஞ்ச நேரத்துல திடீர்னு வேகமான காத்து வீச ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த காற்று ஒரு புயலை போல மாற ஆரம்பிச்சது. அப்பதான் ஆகாயத்துல ரொம்ப பயங்கரமான மின்னல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த மின்னல் அவ்வளோ வேகமா இருந்தது, அவங்களோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த புயல் அப்படியே அடங்கிடுச்சு. அப்புறமா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் பயத்துல அப்படியே திறந்த கண்ணை மூடாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க ரத்த மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இங்க இருந்து ஓடுங்க இப்படி சொல்லிட்டு நைனா அங்க இருந்து ஓடுறதுக்காக தன்னோட காலடி எடுத்து வச்சா. அப்ப நாலாபுறமும் வித்தியாசமான சத்தங்கள் சூழ ஆரம்பிச்சது. அது எப்படி இருந்ததுன்னா, அதாவது நிறைய திருநங்கைகள் ஒன்னா சேர்ந்து கத்திக்கிட்டு அவங்கள நோக்கி ஓடி வர மாதிரி தெரிஞ்சது. அப்பதான் நைனாவோட கண்ணுக்கு ஒரு பயங்கரமான கருப்பு உருவம் எதிர்க்க நிக்கிறது தெரிஞ்சது. அது அந்த ராத்திரி இருட்டுல ரொம்பவே பார்க்க பயங்கரமா இருந்தது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பயங்கரமான ஒரு கருப்பு உருவம் நைனா கிட்ட வந்து நின்னுடுச்சு. நைனா பார்த்தா அவ கிட்டத்தட்ட 6 அடி உயரம் உள்ள ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை புடவை கட்டி இருந்தா. ஆமா, நீ யாரு? பேலா. அந்த பயங்கரமான முகத்தை பார்த்ததும் நைனா அப்புறம் அவ கூட இருந்தவங்க சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அது ஒரு திருநங்கை. அதோட முகம் முழுமையா எரிஞ்சு போய் இருந்தது. நைனா எப்படி உணர ஆரம்பிச்சானா, அவளோட கால்கள் மண்ணில் மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்ந்தா. திடீர்னு அது நைனாவோட கழுத்தை தன்னோட கையால நெரிச்சுது. அப்புறம் ஒரே ஒரு முறுக்குல அவளோட தலைய உடம்புல இருந்து தனியாக்கிடுச்சு. நைனாவோட அந்த அலறல் சத்தம் நாலாப்புறமும் ஒழிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த பயங்கரமான பேலா ராஜீவ் அப்புறம் நிதியையும் அதே மாதிரி கொன்னுடுச்சு. அவங்க 2 பேரோட அலறல் சத்தத்தால அந்த காடு மொத்தமும் அலற ஆரம்பிச்சது. அங்க ஆண்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பழைய கோட்டை அவன் கண்ணில் பட்டுச்சு. அவன் அந்த கோட்டையை நோக்கி போகத்தான் இருந்தான். ஆனா பின்னாடி இருந்து யாரோ வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. ஆண்டி திரும்பி பார்த்தபோது அவர் ஒரு சாது. அங்க போகாதே மகனே. யார் நீங்க? நான் ஒரு முனிவர். அப்பதான் ஆண்டியோட காதுக்கு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கடைசியா அலர்ன சத்தம் கேட்டுச்சு. இது என்னோட நண்பர்களோட கத்துற சத்தமாச்சே. அவங்களாம் ஆபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு பையனும் இல்லை மகனே. அவங்களோட கத்துற சத்தம் இங்கே கேட்குதுன்னா பேலா அவளோட கோவத்தை அவங்க மேலே காட்டிட்டான்னு அர்த்தம். இப்போ அங்கே போகிறது முட்டாள்தனம் மகனே. ஆனால் என்னோட நண்பர்கள் எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்களே சுவாமி, நான் எப்படி அவங்க எல்லாரையும் தனியாக விட்டுட்டு வர்றது? இப்போ மட்டும் நீ அங்கே போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன்னா அப்போ உன்னோட முடிவும் உன்னோட நண்பர்களுக்கு ஆன மாதிரி தான் நடக்கும். அப்பதான் அவங்க 2 பேரோட காதலியும் அந்த திருநங்கையோட பயங்கரமான குரல் கேட்டுச்சு. இது பேலாவோட சத்தம்தான். இந்த பேலா யாரு? அப்புறம் இவங்கள பற்றி நான் நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பேரால தான் இந்த காட்டுக்கும் பேலா காடுன்ற பேர் வந்துச்சா? அதெல்லாம் வெறும் சின்ன கதை இல்லை மகனே. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் ராஜா சங்கராமோட ராஜ்யத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ தான் அவரோட ராஜ்யத்தில் பேலாங்கிற அழகான திருநங்கை இருந்ததா சொல்லுவாங்க. அவங்க ராஜா சங்கராமோட அரண்மனையில் வேலை பார்த்ததா சொல்லுவாங்க. அவங்க ராஜாவோட அரண்மனையில் பூந்தோட்டத்தை பராமரித்து அழகாக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜா சங்கராம் சிங் அவங்களுக்கும் அவங்க வேலைக்கும் மரியாதை கொடுக்குற விதமாக இந்த காட்டுக்கு அவங்களோட பேரையே வச்சாரு. ராஜா சங்கராம் சிங்கோட மனைவி ரொம்ப அழகானவங்க. அவர் அவங்க மனைவியை பார்த்துக்கிறதுக்காக திருநங்கை பேலாவை அங்கே வேலைக்கு வச்சாரு. சங்கராம் சிங்கோட மனைவி அவங்களோட மனசுக்குள்ள பேலாவை ரொம்ப விரும்ப ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பெண் எப்படி ஒரு திருநங்கையை விரும்ப முடியும்? பேலா ரொம்ப அழகான ஒரு திருநங்கை. அப்புறம் காதல் ஜாதி மதம் இனம்னு எதையும் பார்க்காது. பேலாவும் சங்கராம் சிங்கோட மனைவியை காதலிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் சங்கராம் சிங் ஒரு நாள் எதர்ச்சியாக அவரோட மனைவியோட அறைக்குள்ளே போனப்போ அப்போ அவர் பேலாவையும் அவரோட மனைவியையும் தவறான முறையில் இருந்ததை பார்த்தாரு. இதை பார்த்ததும் சங்கராம் சிங்குக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அவர் அன்னைக்கு ராத்திரியே பேலாவை இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவளை கொன்னுட்டாரு. அது ஒரு முழு அமாவாசை ராத்திரி. அவளோட ஆத்மா அன்னையிலேருந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவள் எப்போ ஒரு பையனையும் பொண்ணையும் ஒன்றா இந்த காட்டுக்குள்ளே பார்க்குறாளோ அப்போ அவங்களோட காதல் இங்கே முழுமை அடையறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் பிரித்து கொன்னுடுறா. ஆனால் சுவாமி, இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? ஒரே வழி தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமானது. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உனக்கு அந்த மாளிகை கண்ணுக்கு தெரியுதுல்ல? சொல்லுவாங்க, எப்போ ஒரு சாதாரண மனுஷன் அந்த மாளிகைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறானோ அப்போவே அந்த மாளிகைக்குள்ளே அதே விஷயங்கள் மறுபடியும் நடக்குமா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே சுவாமி. அதாவது இது காலச்சக்கரத்தோட விளையாட்டு. இதை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த மாளிகைக்குள்ளே இப்போவும் அதே விஷயம் நடந்துட்டுருக்கா? ஆமாம். எந்த ஒரு மனுஷன் இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணு மேலேயும் ஆசைப்படாமல் இருக்கானோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த பௌர்ணமி நாளில் அந்த மாளிகைக்குள்ளே அடியெடுத்து வச்சு அந்த பேலாவை கொன்னுட்டான்னா அந்த பேலாவோட கதை முடிஞ்சிடும். அப்படின்னா நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் தொட்டதே கிடையாது. அப்படின்னா நேரத்தை வீணாக்காத, சீக்கிரம் போ. ஏன்னா இப்போ இருக்கிற பௌர்ணமி இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. உடனே ஆண்டி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான். அவன் பார்த்தான், அங்க ஒரு அறையில ரொம்ப அழகான ஒரு திருநங்கையும் அப்புறம் ஒரு அழகான ஒரு பெண்ணும் ஒருத்தர் கட்டி அணைச்சபடி நின்னுட்டு இருந்தாங்க. ஆண்டி புரிஞ்சுக்கிட்டான், அதாவது அது பேலாதான்னு. ஆண்டி கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம அது கிட்ட போய் நின்னுட்டான். தான் பக்கத்துல தெரியாத ஒருத்தர் நிக்கிறத பார்த்துட்டு பேலா அதிர்ச்சியாகி சொன்னா, யார் நீ? உன்னோட மரணம். இப்படி சொல்லிட்டு ஆண்டி அந்த கத்தி எடுத்து பேலாவோட கழுத்தை வெட்டிட்டான். பேலாவோட கழுத்தை வெட்டின உடனே ஆண்டிக்கு எல்லாமே சுத்துறா மாதிரி தோண ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அதே இடத்துல மயக்கமடைஞ்சு கீழே விழுந்தான். கண்ணை திறந்து பார்த்தபோது அவன் அதே இடத்துல இருந்தான். ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு சாதுவும் கிடையாது. ஆண்டி அங்கிருந்து ஓடி அதே இடத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கதான் அவனுடைய நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அவன் பார்த்தபோது அவனோட 4 நண்பர்களோட பிணங்களும் மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில சூரியன் முதல்ல உதிச்ச உடனே ஆண்டி ரொம்ப கவலையோட அந்த காட்டை விட்டே போயிட்டான். அவன் இப்ப புரிஞ்சுக்கிட்டான், அதாவது பேலாவோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு. அது நடுராத்திரி